ஒரு துபாயில் வேலை பார்த்துட்டு இருந்த பையன் ஆரம்பிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, 1 ஆக்ஷன், 2 ஆக்ஷன், 3 ஆக்ஷன் பல ஆக்ஷன் பண்ணிட்டு so happy bro. I mean, I am just immensely happy. உங்க வளர்ச்சி is like a lot of inspiration for a lot of people. இப்போ nepotism, copotism நிறைய பேசிட்டு இருக்கிறவங்க மத்தியில் first I want to start the show telling that எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒருத்தவங்க வளர்றதை பார்த்து சந்தோஷம் வரும். So thank you so much for being here and lovely to have you. தேங்க்யூ ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்க துபாயில் வேலை பண்ணேன், அது மட்டும் இல்லை நிறைய இடத்துல நிறைய வேலைகள் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அ பிக் எக்ஸ்பீரியன்ஸ். அதை பற்றி எடுக்கணும்னா மட்டுமே ஒரு ஃபுல் இன்டர்வியூ தேவைப்படும்னு நினைக்கிறேன். நான் பண்ண வேலைகள் நான்லாம் சொல்லும்போது எவ்வளோ பண்ணியிருக்கேன் நீ அப்படின்லாம் கேட்பாங்க. பட் சம்வேர் லைக் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் மனசில், எனக்கு இது ஆகணும் அது ஆகணும்னு. ஆக முடியாத காரணம்னா ஒன்று அவங்க பயம், இன்னொன்று வந்து சொசைட்டல் ப்ரெஷர், வீட்டு ப்ரெஷர், அதுக்கப்புறம் கமிட்மெண்ட்ஸ். இதுதான் காரணமே தவிர யாருக்குமே வந்து இதுதான் ஆகணும்னு நினைச்செல்லாம் கார்பரேட்ல இருக்கிறது இல்லை. எல்லாருக்கும் ஒரு வேற வழி இல்லைன்னு சொல்லி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை உடச்சி வந்தது தான் இன்னைக்கு நான் இங்க இருக்கேன். இல்லை, இந்த ஒரு அஃபீஷியலா நான் எப்படி பார்த்தா இன்னைக்கு வந்து ஒரு ஜூம் கால்ல அட்டன் பண்ணிட்டு இருந்திருக்கணும். தெரியல, மேபி நான் 10 பேரை வேலை வாங்கிட்டு இருப்பேன். எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இடத்துல கை உடைய வேண்டிய அவசியம் இல்லாம. ஆமா.